சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். ஒவ்வொரு மாதமும் மாத இறுதி வாரத்துல இறுதி 2 நாட்கள்ல ஒரு நாள சென்னை மாநகராட்சி அந்த அடுத்த மாதத்திற்கான முக்கிய முடிவுகளை எடுக்கும் வகையில மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் மூலமாக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றுவார்கள். இதற்கான மாதாந்திர சிறப்பு கூட்டம் மாதம் இறுதியில நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில இந்த மாதத்திற்கான மாதாந்திர மாமன்ற கூட்டம் இன்று சென்னை மாநகராட்சி மேயர் தலைமையில இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இதுல நிறைவேற்றப்பட இருக்கிறது. 35 தீர்மானங்கள் இந்த மாதத்திற்கான மாதாந்திர மாமன்ற கூட்டத்துல நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக மெரினா லூப் சாலையில 9.97 கோடி ரூபாய் செலவில் 366 மீன் கடைகள் அமைக்கப்படும் மீன் அங்காடி கூடுதல் பணிக்காக 4 கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கான அனுமதி வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது உள்ளிட்ட அதே போல சென்னை மாநகராட்சி மத்திய கணக்கு குழுமம் தற்காலிக ஊதியம் சிறப்பு ஊதியம் அளிப்பது, அதே போல மண்டலம் 2 முதல் மண்டலம் 15 வரை தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டுதல், அது மட்டுமல்லாமல் தேவைப்படும் அரசு பள்ளிகள் அதாவது மாநகராட்சி பள்ளிகள் வகுப்பறைகள் மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்ய 110 பணியாளர்களை தற்காலிகமாக நியமிப்பது, சென்னை சார்பில் உள்ள டென்னிஸ், பூப்பந்து, டேபிள் டென்னிஸ் மற்றும் ஸ்கேட்டிங் விளையாட்டு திட்டங்களை பராமரிப்பது, அதற்கான டெண்டர் முறைகளை ஒப்பந்தத்திற்கு வெளியிடுவது உள்ளிட்ட 35 முக்கிய தீர்மானங்கள் இன்றைய தினத்துல நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போல நேரமில்லா நேரத்தின் போது மாமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதி குறித்த கேள்விகளையும், அதே போல கேள்வி நேரத்தின் போது மேயரிடத்துல ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவர்களது தொகுதி சார்ந்த நலத்திட்டங்கள் குறித்த விஷயங்களையும் கேள்வியாக கேட்டு அதற்கான பதில்களை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த கூட்டம் மாத இறுதி நாளான இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.